கையில் இந்த தாயத்தை கட்டுறது, கயிறுகள் கட்டுறது, வேண்டிட்டு சாமிக்கிட்ட கட்டுறது. அதே மாதிரி ஒரு சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா குடிப்பழக்கம் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு கையில் கயிறு கட்டி விட்டால் குடிப்பழக்கம் நிறுத்திடுவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா? அதெல்லாம் உண்மையா சார்? கயிறு கட்டுறது அந்த காலத்துலேருந்து எல்லாரும் ஒரு கயிறு கட்டி தான் இருக்கும். அதாவது அந்தந்த குலதெய்வத்துக்கு வைத்து ஒரு கங்கணம் என்று சொல்லக்கூடிய கயிறை கட்டுகிறோம். இதனால் அவர்கள் என்ன வேண்டி கட்டிக்கொள்கிறார்களோ, பையன் படிக்கணும் அப்படின்னா அதுக்குரிய கயிறை வைத்து வேண்டி கட்டிக்கொள்ளுங்கள். மதுவை நான் குடிக்க மாட்டேன் இது அப்படின்னா சில ஆலயங்கள் இப்போ கட்டுறாங்க. அந்த முனீஸ்வரன் கோயிலில், கருப்பண்ணசாமி கோயிலில், பல கோயிலில் கட்டுறாங்க. அதனால் அது கட்டி அவர்கள் மனநிலை மாறினால் இறைவன் அனுகிரகம் இருக்கு என்ற நம்பிக்கையுடன் அவர் கட்டிக்கொள்ளலாம். கயிறு கட்டுவதால் நமக்கு எந்த பிரச்சனை தீரப்போகிறது என்பதை நீங்கள் தான் அது பார்க்க வேண்டும். கயிறால் ஒரு மாற்றமும் ஏற்படாது. கயிறு நம்மளுடைய கங்கணம் என்று சொல்லக்கூடிய பக்தியின் அடையாளம். அதை நீங்கள் நல்ல விஷயத்துக்கு உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். நல்லது நமக்கு நடக்கும். கயிறினால் பல பலன்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், திருப்பதி போனால் கூட கருப்பு கயிறு விற்பாங்க. சில குலதெய்வம் கோயிலுக்கு போனால் மஞ்சள், குபேரன்கிட்ட பச்சை, இப்படி ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு கயிறு இருக்குது. அந்த கயிறை வாங்கி நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள். அந்த கட்டிக்கொள்வது கயிறை ஒரு மாதம் வரைக்கும் தான் அந்த கயிறுடைய பலன் கிடைக்கும். அதன் பிறகு அந்த கயிறு பலன் இருக்காது. நீங்கள் மீண்டும் கயிறு வாங்கி தான் கட்டி வாங்கணும். இன்னும் இது ஒரு மாதம் தான் அந்த கயிறு பவர் இருக்கும்னா, ஆமாம், அந்த கயிறுக்கு ஒரு மாதம் தான் நீங்கள் அந்த பவர் இருக்கும். நீ அதுக்குள்ளே உன் மன ஆற்றல்கள் எப்படி வேணாலும் மாறிக்கொண்டே இருக்கும் அல்லவா? அதனால் ஒரு மாதம் வரைக்கும் தான் அந்த கங்கணம் வேலை செய்யும். குறிப்பாக 48 நாள் நீங்கள் மீண்டும் அந்த ஆலயத்துக்கு சென்று நீங்கள் மீண்டும் ஒரு கயிறை வாங்கி கட்டிக்கொள்ளுங்கள். நல்லது நடக்கும்.